சீமா நிர்ணய அவுலக பலாச்சந்தைய பேரணி கிரமேகட்ட என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி. வடக்கு கிழக்கு பொறுத்து பிடித்த கட்சிகள் பிரதானமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் இது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்து வருவதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கின்றோம். இந்த நிலையில் இப்பொழுது அரசாங்கம் இது தொடர்பில் தீவிர கவனம் செலுத்தியிருக்கிறது. ஏற்கனவே அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடித்திருக்கிறது. அடுத்தபடியாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று ஜனாதிபதியினால் கூறப்பட்டிருந்தது. இப்போது அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகத்தான் இந்த செய்திகளில் இந்த தகவல்கள் இவ்வாறு வெளிப்படுகின்றன. அதாவது மாகாண சபை தேர்தல் குறித்து பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சகல அரசியல் கட்சிகளுடனும் எதிர்வரும் மாதமளவில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருக்கிறோம். சகல தரப்பினருடன் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தலாம் என மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்ன இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கேட்டபோதே அவரால் இது தொடர்பிலான விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். மாகாண சபைகள் மக்கள் பிரதிகள் இல்லாமல் அரசு அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுவது ஜனநாயக அம்சங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதையும் ஏற்றுக்கொள்கிறோம். மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய தேர்தல் முறையில் நடத்துவதா என்பது பாரியதொரு பிரச்சனையாக காணப்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு பாராளுமன்றத்தின் ஊடாக தீர்வு காண வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்தி இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இருப்பினும் தேர்தலை நடத்தும் தேதியை நிச்சயமாக குறிப்பிட முடியாது என்பதாக உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் இது தொடர்பிலான விடயத்துக்கு பதிலளித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசாங்கம் இயங்கி வருவதாகவும் அவரால் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே மக்கள் பிரதிகள் இல்லாமல் மாகாண சபைகளை தொடர்ந்து நிர்வகிக்கும் நிலைப்பாட்டில் அரசாங்கம் இல்லை என்றும் பழைய தேர்தலிலும் தேர்தல் நடத்த முடியாது, புதிய தேர்தல் முறையிலும் தேர்தலை நடத்துவதில் சிக்கல் காணப்படுகிறது என்பதை அனைவரும் அறிவோம். எனவே மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. சட்ட சிக்கலுக்கு தீர்வு கண்டதன் பின்னர் தாமதம் இல்லாமல் மாகாண சபை தேர்தலை நிச்சயமாக நடத்துவோம். தேர்தலை பிற்போடும் நோக்கம் எமக்கு கிடையாது. மாகாண சபை தேர்தல் குறித்து பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சகல அரசியல் கட்சிகளுடன் எதிர்வரும் மாதமளவில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருக்கிறோம். சகல தரப்பினரும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தலாம். பொதுவான கொள்கைக்கு அமைய தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதான கருத்தினை அமைச்சர் சந்தன அபேரத்ன இவ்வாறு கூறியிருக்கிறார் என்பதுவே இந்த தகவலாக அமைகிறது. எனவே எல்லை நிறைய செயல்முறையில் ஏற்பட்ட முரண்பாடுகளால் ஏற்பட்ட முட்டுக்கட்டையை சமாளிக்க பழைய முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. புதிய எல்லை நிறைய செயல்முறை சிக்கலானது மற்றும் நீண்டது என்பதால் அடுத்த தேர்தலை 1988 ஆண்டு மாகாண சபை தேர்தல் சட்டத்தின் நடத்தும் திட்டம் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அரசாங்கத்தின் வட்டாரம் ஒன்று தெரிவிப்பதாகவும் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் இது தொடர்பாக இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பழைய முறைமையின் கீழ் அதனை நடத்துவது குறித்து நாங்கள் பரிசீலித்து வருகிறோம். இது எல்லை நிறைய செயல்முறை முடிக்க கால அவகாசம் கொடுக்கும். அதன் பிறகு 2017 ஆண்டு மாகாண சபை சட்டத்தின் கீழ் தேர்தலை நடத்த முடியும் என்று அந்த வட்டாரம் தெரிவிக்கிறது. மேலும் தாமதமின்றி மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கத்தின் மீது அழுத்தம் அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் மனித கவுன்சிலில் சமர்ப்பிக்கப்பட்ட வரைவு தீர்மானம் அரசியல் அதிகார பகிர்வு குறித்து அதன் உறுதிமொழிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்தது. மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்துவது உட்பட உள்ளூர் செயல்முறையை மதிக்கவும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபைகள் உட்பட அனைத்து மாகாண சபைகளும் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின்படி திறம்பட செயற்படுவதை உறுதி செய்யவும் அரசாங்கத்தை அது கேட்டுக் கொண்டிருக்கிறது. இலங்கையின் ஒட்டுமொத்த ஒற்றுமை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்குள் சமத்துவம், நீதி, கண்ணியம் மற்றும் அமைதிக்கான தமிழ் சமூகத்தின் அபிலாஷைகளை ஆதரிப்பதே இந்தியாவின் அணுகுமுறையாக இருந்து வருகிறது. இது சம்பந்தமாக இலங்கை அரசியலமைப்பை முழுமையாகவும் திறம்படவும் செயற்படுத்தவும் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தவும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வுக்கு இந்தியா தொடர்ந்து அழைப்பு விடுத்துள்ளது என்று ஜெனீவாவில் உள்ள ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர வதிவிட அலுவலகத்தின் முதன்மைச் செயலாளர் அனுபாமா சிங் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். 1988 ஆண்டு மாகாண சபை சட்டத்தின் கீழ் விகிதாசார பிரதித்துவ முறையின் கீழ் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் 2017 ஆண்டு நிறுத்தப்பட்ட மாகாண சபை தேர்தல் சட்டம் பல உறுப்பினர் விகிதாசார முறையை அறிமுகப்படுத்தியது. இது விகிதாசார மற்றும் வெஸ்ட்மினிஸ்டர் அமைப்புகளுக்கிடையில் கலவையை வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே கலவையை வழங்கினாலும் கடைசியில் மாகாண சபை தேர்தலை நடைபெறாத ஒரு சூழ்நிலை 2017 இருந்து வருகிறது என்பதை இந்த தகவல்கள் இவ்வாறு உறுதிப்படுத்துகின்றன. எப்படி இருப்பினும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதில் கட்சிகள் உறுதியாக இருக்கின்றன. அதே சந்தர்ப்பத்தில் சர்வதேசத்தினுடைய சிறு அழுத்தமும் இதில் இருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இந்தியா மிக பிரதானமாக இது குறித்து கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டம் இப்போது இடம்பெற்று வருகிற நிலையில் இது தொடர்பான அவதானிப்புகளும் அதிகரித்திருக்கின்றன.